من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد السلام عليكم ورحمة الله وبركاته அம்மா என்ன கதை சும்மா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி கொண்டு பேசிக் நஹு முடிச்சிட்டீங்க. இன்றைக்கு கடைசி பாடம் இதோட முடிஞ்சு மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நாங்கள் 2 விஷயம் செய்கிறோம். கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஒருத்தரக்க எல்லாத்தையும் ஒசக்கால ரிவைஸ் பண்ணுறது குயிக்காக, அதுக்கப்புறம் டிரெக்டாக குருவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ இது உங்களோட கடைசி பாடம். என்ன பாடம்? கடைசி பாடம் நகுல படிக்கிற இது பேசிக் நகுல படிக்கிற. சரி, என்ன படிக்க போகிறோம்? கொஞ்சம் கஷ்டமான பாடம். ஆனால் நான் எவ்வளோ தூரத்துக்கு லேசாக அதை சொல்லித்தர இயலுமோ அவ்வளோ லேசாக சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். சரியாக விளங்க பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது, நேற்று தடை செய்ததை படித்தோம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது கட்டளை இடுதல். என்னது? எப்படி கட்டளை இடுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி செய்யுங்கன்னு நேற்று படித்தோம். செய்ய வானம், தின்ன வானம் என்று சொல்கிறது. இன்றைக்கு நாங்கள் படிக்கிறோம் தின்னுங்க என்று சொல்கிறது, கட்டளை இடுதல். சரி, ஓகே, வாசிங்க பார்க்க என்ன சொல்லிக்குதுண்டு. கட்டளையை உருவாக்குவது மிகவும் கனமில்லாதது. 2வது நபருடன் தொடங்குங்கள். ஓகே, ரைட், ஓகே. நான் இப்போ இதுதான் இது டீட்டெயிலாக சொல்லிக்குது எப்படி கட்டளையே உருவாக்குறது. நான் இதை வாசிக்க முந்தி உதாரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் இங்கே வரேன். அப்போ உங்களுக்கு இது விளங்கும். இல்லாடி நீங்கள் இதை வாசிக்க போனால் கொஞ்சம் கஷ்டமாகிக்கும். இதுதான் உதாரணம், ரைட்டா? இப்போ உதாரணம் என்ன? முதலாவது நாங்கள் படித்தோம், நாங்கள் கட்டளை இடையிலும் யாருக்கு? உங்களோட முன்னுக்கீக்கிறார்களுக்கு தான் கட்டளை இடையிலும், சரிதானே? அப்போ அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துண்டு. உங்களுக்கு இது 6ல் தான் கட்டளை இடுறது இருக்குது. இது விளங்கிச்சு தானே? அப்போ நாங்கள் நசர சாட்டில் என் சுரு சாட்டில் அடுத்து நிகழ்காலத்தில் தான் கட்டளை இடையிலும். இறந்த காலத்தில் கட்டளை இடையிலுமா? ஏல, அது நடந்து முடிஞ்சு. அப்போ நிகழ்காலத்தில் தான் கட்டளை இடையிலும். அப்போ என்ன சாட் வரும்? என் சுரு சாட் வரும். என் சுருவில் அந்த தன்சுரு, அந்துமா தன்சுரானி, அந்தும் தன்சுருன, அந்தி தன்சுரீன, அந்துமா தன்சுரானி, அந்துன்ன தன்சுர்ன. இது 6 தான் இது கட்டளை இட்டுறது. இப்போ நாங்கள் அந்த எடுப்போம். அந்தையில் உதாரணம் எடுப்போம். அந்த தஸ்ஹபு. நாங்கள் இன்றைக்கு உதாரணம் எடுக்கிறேன். அந்த தஸ்ஹபு. இது அந்த எப்படி கண்டுபிடிக்கிறேன்? உங்களுக்கு நினைக்குது இது அந்த எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, நீங்கள் என்ன எழுத்து பார்க்கணும்? முதலாவது எழுத்தையும் கடைசி எப்படி முடிக்கிறேன்னு பார்க்கணும். முதலாவது எப்படி ஸ்டார்ட் ஆகிக்குது? தாள ஸ்டார்ட் ஆகிக்குது. எப்படி முடியுது? பூல. இது அந்த தன்சுரு மாதிரி. அந்த தஸ்ஹபு. இன சுக்குன் வரும். அந்த தஸ்ஹபு. இப்போ தஸ்ஹபு என்றால் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். முதலாவது அர்த்தம் என்ன? தஹபு என்று சொல்கிறது நுழையிறது. நுழையிற என்ற அர்த்தம், இல்லாட்டி போ என்ற அர்த்தம் எடுக்கலும். போ என்ற அர்த்தம் எடுக்கலும். போ என்றா இப்போ அந்த தானே, நீ போனாய் இல்லை நீ நுழைந்தாய், அந்த அர்த்தம் எடுக்கலும். சரியா? இப்போ எங்களுக்கு நீ போனாய் என்று சொல்லாமல் நாங்கள் சொல்லுவோம் நீ போ என்று சொல்லணும். போ என்று சொல்லணும். இப்போ கட்டளை இடணும். நீ போனாய் இல்லை நீ நிகழ்காலம் தானே, நீ போறாய் என்றத நாங்கள் நீ போ என்று கட்டளைக்கு மாற்றணும். எப்படி மாற்றுறேன் அதான் படிக்க போகிறோம். என்ன செய்யணும் என்றம்மா, இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும். எப்படி செய்யணும்? ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யணும். இதில் பாருங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எங்கே எந்த பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகுது? ஓகே, இங்கிட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. தஸ்ஸபு எடுத்து இது தானே தஸ்ஸபு. 1வது ஸ்டெப் அதை மிகவும் கனமில்லாததாக மாற்றணும். என்ன செய்யணும்? மிகவும் கனமில்லாத. அப்போ தஸ்ஸபுவை மிகவும் கனமில்லாததா எப்படி மாத்துறே? சுக்குன் போடணும். தஸ்ஸபு நாங்கள் தெரியும். தஸ்ஸபு என்று சாதாரண நோமல். அதுக்கப்புறம் எப்படி அதை கொஞ்சம் கனமில்லாதமாக்குறே? தஸ்ஹப. மிகவும் கனமில்லாமாக்குறே? தஸ்ஹப். அதுதான் முதலாவது செய்யணும். அது செஞ்சுட்டாங்களா? இதுதான் 1வது ஸ்டெப். இது 1வது விளங்கிட்டா? அதில் என்ன சரி கொஸ்டின் நீக்கிட்டா? ஏன்டா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தாரேன்டா, இது கொஞ்சம் கஷ்டம். அது சொல்லி நான் எவ்வளோ லேசாக்குறேனோ அவ்வளோ லேசாக்குறேன். அதுதான் முதல்ல சொல்லித்தரேன். சரியாம்மா? முதலாவது என்ன செய்யணும்? நல்ல நினைச்சுக்கோங்க, மிகவும் கனமில்லாதான் மாற்றணும். ரைட், தஸ்ஹப் ஆகிட்டாங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் நினைவு வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது லேசி.
நீங்கள் எல்லாம் ஒரு அடிக்கே மாற்ற போனீங்கன்னா கஷ்டம். ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். இப்போ நீங்கள் கார் ஓட்டக்கொலை எடுத்தோடனே 100 ஸ்பீடுக்கு போகிறல்ல, பழவக்கொலை முதல்ல 10, 20, 30, 40 ஸ்பீடுக்கு தான் போவீங்க. அதுக்கு பிறகு நல்ல பழகின பிறகு 150, 60க்கு போவேன், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி முதல்ல இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஒரு நல்ல பழகின பிறகு நீங்களே எனக்கு சொல்லி தருவீங்க எப்படி. சரியா? 2வது 1வது ஸ்டெப் விளங்கிட்டானே. 2வது ஸ்டெப் தான் முதல் தாவை அகற்றுங்கள். என்ன தாவை அகற்றணும்? முக்கியமான விஷயம், முதல்ல இருக்கிற தாவை. 2 தாவை இருந்தா என்ன செய்யறேன்? 2 தாவையும் இல்லாம ஆகுறா இல்ல, ஒரு தாவை முதலாவது இருக்கிற தாவை மட்டும் தான் இல்லாம ஆகுது. அப்ப 2வது ஸ்டெப் என்னை இதுட தாவை அங்கிட்டாக்கணும். தாவை அங்கிட்டாக்கணும், அது 2வது. 1வது என்னை மிகவும் கனமில்லாத மாக்குறை. 2வது என்னை தாவை அங்கிட்டாக்குறை. ஈன மட்டும் விளங்கிச்சா? தாவை அங்கிட்டாவின போறோம் என்ன வருது? வருது. ரைட். இப்பதான் விஷயம் ஈக்குது. இதை நீங்க பார்க்கணும். உங்களுக்கு வாசிக்க இயலுமா வாசிக்க இயலாவா? சுக்குன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, வாசிக்க கஷ்டம். ஏன்னா சுக்குன்ல ஸ்டார்ட் ஆகுறது, வாசிக்க கஷ்டம். அப்படி வாசிக்க கஷ்டம் என்று சொன்னா மட்டும், என்னது வாசிக்க கஷ்டம் என்று சொன்னா மட்டும் ஒரு உதவிக்கு ஒரு அலிஃபை கொணாரை. யாரை கொணாரை? அலிஃபொண்டு கொணாரை. இதை வாசிக்க லேசாகிறது. என்ன செய்யறே? அலிஃபொண்ட கொணாரை. சரியா? அப்போ இங்கே கொண்டாந்து அலிஃபொண்ட போடுவாங்க. இங்கே அலிஃபை போட்டு இல்லைங்க, அதில் ஆன்சரை போட்டிக்கிறேன். இங்கே போட்டிக்கிறேன். இதா ரைட். அலிஃபை கொணாரை, அலிஃபொண்ட கொணாரை. இது எத்தனாவது ஸ்டெப்? 3வது. 1வது என்ன? இல்ல, 1வது வந்து தசபு தான் வார்த்தை. தசபு எடுத்து 1வது அதை மிகவும் கனம் இல்லாததான் ஆக்கணும். 2வது என்னை முதல் தாவை வெட்டணும். ஐப்புறோ பார்க்கணும், வாசிக்கேலுமா வாசிக்கேலா வேண்டாம். அது சரியான முக்கியம். வாசிக்கேலுமா வாசிக்கேலாவா? வாசிக்கேலாட்டி மட்டும் என்ன கொண்டாடணும்? ஒரு அலிஃபை கொண்டாடணும். சுக்குன் இருந்தா தான் வாசிக்க கஷ்டம். இல்லாட்டி சும்மா வேற என்ன சரி, இன்னும் ஒரு பே உண்டோ, சவர் உண்டோ, அப்படிதான் வாசிக்கலும். சேர் உண்டோ, சவர் உண்டோ, பேசுண்டோ இந்த வாசிக்கலும். தவறு தேறு பேசி இருந்தா வாசிக்கலும். 1வது எழுத்து சுக்குன் இருந்தா வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டம். சரியா? அப்ப இன்னைக்கு ஒரு நாங்க அலிஃபோண்ட கொண்டாடணும். 3வது. இது விளைத்தானுமா? அடுத்த பிரச்சனை என்ன? அலிஃபை கொண்டாந்தாச்சு. இப்போ அலிஃபுக்கு என்ன போடுற? தவறு போடுறா, தேறு போடுறா, பேசு போடுறா. அது ஒரு பிரச்சனை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா? கடைசி எழுத்துக்கு முத எழுத்துல என்ன அரக்கா தீக்கிறேன்னு பாக்குறேன். என்ன அரக்கா தீக்குது? தவறு. கடைசி எழுத்துக்கு முத எழுத்துல ஜவரு சரி, ஜேரு சரி ஈந்தா. என்ன ஈந்தா? ஜவரு சரி, ஜேரு சரி ஈந்தா. அலிஃபுக்கு தேர போடுறே. அதான் சொல்லித்தார. ஜவரு சரி, தேரு சரி ஈந்தா, ஃபதஹ சரி, கசர சரி ஈந்தா. இங்கிட்டு வந்து தேர போடணும், இல்லாட்டி கசராவை போடணும். சும்மா சரி, இந்த கடைசி எழுத்துக்கு முத எழுத்து சுக்குனா ஈந்தா. இங்கே கொண்டாந்து யாரை போடணும்? அலிஃபுக்கு சுக்குனை போடணும். கடைசி எழுத்துக்கு முத எழுத்து சுக்குனா ஈந்தா, சுக்குனை கொண்டாந்து அலிஃபுக்கு போடணும். சுக்குன் இல்லாம வேற எதா இருந்தாலும், வேற எதா உண்டோ ஜவராய்க்கும் ஜேராய்க்கும். ஜவரா இல்லாட்டி ஜேராய் ஈந்தா அலிஃபுக்கு கொண்டாந்து ஜேரா போடணும். சுக்குன் அலிஃபுக்கும் சுக்குன் வந்து ஹேக்கும் சுக்குன் வந்தா எப்படி? அலிஃபுக்கு வந்து ஒன்றும் போட்டு இல்லை சுக்குன் வந்து என்று சொல்றதுக்கு இல்லை. நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்க 2வது எழுத்துக்கு சுக்குன் ஒன்று இருந்தால். 2வது எழுத்து இல்ல, கடைசி எழுத்துக்கு முத எழுத்து. இந்த ஹாக்கு தானே. நான் சும்மா சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு என்ன ஹூ இந்தன்னு வைங்களேன், என்ன ஹா இல்ல ஹூ இஞ்சி. அப்ப ஹுபென்னுங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி இப்ப இல்ல, அப்படி ஈந்தா அலிஃபுக்கும் சுக்குனை போடணும். அப்ப எப்படி வரும்? உஸ்ஹுப். அலிஃபுக்கு ஊவ போடணும். சுக்குன் இல்ல, சுக்குன் இல்ல, தம்மா போடணும், பேச போடணும். மன்னிச்சுக்கோ.
ரைட் சுக்குன் இல்லை அப்ப இந்த சுக்கும் போட்டு சுக்குன் போட மரம் வாசிக்கல இல்லாது ஏன்டா இது சுக்குன் மாதிரி தான் எழுதிக்கிற ரைட் ஓகே மரம் சொல்கிறேன் ஓகே மரம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ரைட் இப்போ இசுஹப் தான் நீக்குது இப்போ இசுஹப் நீங்கள் அலிஃபொண்ட கொண்டாந்தீங்க இந்த அலிஃபுக்கு தவறு போடுறா தேரு போடுறா பேசு போடுறா இல்லாட்டி ஃபத்தா போடுறா கசரை போடுறா லம்ம போடுறா நான் வந்து ஃபத்தா கசரை லம்மா மட்டும் பாவிக்கிறேன் தவறு தேரு என்ன தவறு தேரு பேசு வந்து முந்தி காலம் பாவிச்சு தானே இப்போ ஃபத்தா கசரை லம்ம தானே பாவிக்கிறேன் அது சொல்லி ஃபத்தாஹா என்றா தவறு கசரா என்றா தேரு தம்மா என்றா பேசு சரியா அதை நினைவு வச்சுக்கோங்க இப்போ அதை தான் நான் பாவிப்பேன் இல்லை ரெண்டையும் பாவிச்சா குழம்புறேன் சரியாம்மா ஓகே அப்போ கடைசி எழுத்துக்கு மொத எழுத்து என்னைக்குது ஃபத்தஹா ஈக்குது ஒண்டோ ஃபத்தஹா ஈக்கும் இல்லாட்டி லம்மைக்கும் ஒண்டோ லம்மைக்கும் இல்லாட்டி இல்லை ஒண்டோ லம்மைக்கும் ஃபத்தாய்க்கும் கசராய்க்கும் இந்த மூணுல ஒன்று தானே ஈக்கும் இதை நினைவு வச்சுக்கொண்டா சரி லம்ம ஈந்தா கடைசி எழுத்துக்கு மொத எழுத்து தம்மாவா ஈந்தா அலிஃபுக்கு தம்மாவை போடுங்க என்னத்தை போடுங்க தம்மாவை போடுங்க இது தம்மாண்டா இது தம்மா ஆனா வேற எது ஈந்தாலும் வேற எதுண்டா இது ரெண்டு அதை நான் சொல்லல ஏன் தம்மாவை தவிர வேற எது ஈந்தாலும் இங்கேக்கு போடணும் வந்து கசராவை தான் போடணும் அவ்வளோதான் தம்மா ஈந்தா தம்மாவை போடுங்க தம்மா இல்லாட்டி கசராவை போடுங்க முடிஞ்சு கதை அப்ப சுக்குன் சுக்குன் நோவல வராது சுக்குன் அதுதான் நான் சொல்றேன் தம்மா ஈந்தா தம்மா போடுங்க வேற என்ன ஈந்தாலும் தம்மா தான் போடணும் கசராவை போடணும் கசரா போடணும் என்ன ஈந்தாலும் கசரா தான் என்ன ஈந்தாலும் கசரா போடணும் முடிஞ்சுக்காது தம்மா ஈந்தா தம்மா மட்டும்தான் போடணும் அதை நினைவு வச்சுக்கொண்டா சரி ஒண்ட எல்லாம் நிறைய வச்சுக்கொண்டா தலைப்பழம் தம்மா ஈந்தா தம்மா போடுங்க வேற என்ன ஈந்தாலும் கசரா போடணும் முடிஞ்சா லேசா ரைட் இது எத்தனாவது ஸ்டெப் இது 4வது ஸ்டெப் இப்படி செய்கிறது 4வது ஸ்டெப் பாருங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அலிஃபுக்கு இப்போ இன வந்து ஃபத்தஹா தானே ஈக்குது அது சரி என்னத்தை போட்டிக்கிறாங்க தம்மா இல்லை கசரா போட்டிக்கிறாங்க தம்மா இந்தா தம்மா வேற என்ன இருந்தாலும் கசரா சரிதானே அப்போ எப்படி சொல்றே இஸ்ஹப்னு சொல்றேன் இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை இப்போ நீங்கள் சுக்குனோட சொல்ல பாருங்க இதை இஸ்ஹப்ன்றது சொல்லுங்க இஸ்ஹப்னு கொஞ்சம் கேட்ட சொல்லிக்கொண்டு இருந்தா வாய்க்கு என்ன வரும் உங்களுக்கு தெரியாமலே அலிஃபொண்டு வரும் இது அரபிகள் வந்து இது பசந்த எழுதி எங்களை மாதிரி படிக்கல அவங்க இஸ்ஹப்னு சொல்லி இஸ்ஹப் ஆகிட்டாங்க அவ்வளோதான் விளங்கிச்சா விளங்கிச்சா இப்போ இதை உதாரணம் நாங்கள் பார்த்தோம் வந்து ஃபத்தஹா ஈக்கிற உதாரணம் உண்டு நாங்கள் பார்ப்போம் இப்போ தம் ஈக்கிற உதாரணம் உண்டு அப்போ இது கொஞ்சம் நல்ல விளங்கும் சரியா 2வது உதாரணம் ஓகே நாங்கள் படித்தோம் நசரா என்சுரு இப்போ நாங்கள் இதில் படிக்க போகிறோம் வந்து தன்சுர்னே படிக்க போகிறோம் இதை படிக்க போகிறோம் தன்சுர்ன வந்து எனக்கு சொல்லுங்க பார்க்கம்மா தன்சுர்ன என்ன வரும் என்னது இல்லை எது ஹுவா ஹுமாஹும் ஹிய ஹுமாஹுன்னா அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னா அன நகுனும் இதில் எது வரும் தன்சுர் அந்துன்ன மாஷா அல்லா இப்போ உங்களுக்கு யோசிக்கிறீங்களா இல்லை சும்மா டக்கான்னு சொல்றீங்க அந்த அந்துன்ன தன்சுர்ன சரிதானே ரைட் முதலாவது என்ன செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப் 1வது ஸ்டெப் சொல்லுங்கப்பா 1வது ஸ்டெப் வாசிக்காம சொல்லுங்க கனம் இல்லாதது இல்ல தன்சுர்ன தானே அது எல்லாமே தன்சுர்ன தானே ஓ இல்ல நான் கேக்குற கேள்வி ஸ்டெப் என்ன வச்சுக்கோங்க முதலாவது நீங்க என்ன செய்யணும் ஷேப்ல ஆன்சரை பாக்குறீங்க உங்களுக்கு நினைவு இல்லையா மறந்துட்டா 4 ஸ்டெப் ஓகே பார்க்காம சொல்லுங்க 4 ஸ்டெப் 1வது 4 ஸ்டெப் நாங்க படிச்சோம் இங்க 1வது என்ன செய்யணும் நான் மரம் சொல்றேன் நினைவு வச்சுக்கோங்க மிகவும் கனமில்லாததா மாத்தணும் 2வது என்ன செய்யணும் முதல் தாவை அங்கிட்டாக்கணும் 3வது என்ன செய்யணும் உதவியாளரே அலிஃபு வாசிக்க ஏலாட்டி உதவியால் அலிஃபை கொண்டாடணும் 4வது என்ன செய்யணும் அலிஃபுக்கு ஹரக்காத் போடணும் அதை எப்படி போடுறை லம்மா இந்த கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து தம்மாவா இந்த தம்மா போடுறை அப்படி வேற என்ன சரி இந்த சொன்னா கசராவை போட்டு சரி இப்போ நீங்கள் 4 சொல்லுங்களேன் பார்க்காம இதை புத்தகத்தை பார்க்காம சொல்லுங்களேன் டப்பை பார்க்காம
ஒன்றாவது என்ன செய்யணும்? இது இதுக பேச ஸ்டெப்பை சொல்லுங்க, நீங்க ஆன்சர் சொல்ல வேணாம். இது அது இதுக பேச உம்மா அதுக பேச ஸ்டெப் எல்லாத்துக்கும் ஸ்டெப் ஒன்று தான். தஸ்ஸபா அது பிரச்சனை இல்லை, நீங்க ஸ்டெப்னால சொல்லுங்க. ஒன்றாவது வந்தது என்னது, ஒன்றாவது தாவ ஆட்டல் இல்லை, அது ரெண்டாவது. ஒன்னாவது மிகவும் கனமில்லாம. மாஷா அல்லா, ஒன்னாவது மிகவும் கனமில்லாத மாங்கும் நினைவாச்சா. ஓகே, ரெண்டாவது தாவா ஆட்டல். எந்த தாவா ஆட்டணும்? கடைசி தாவையா? முதல் தாவா ஆட்டணும். ஒன்னாவது மிகவும் கனமில்லாம ஆக்குறது. ரெண்டாவது முதல் தாவா அகற்றுவது. மாஷா அல்லா. மூணாவது அவருக்கு ஒரு இந்த அலிஃபொண்ட கிட் அலிஃப கொனாரு சப்போர்ட்டுக்கு உதவியால அலிஃப கொனாரு. எந்த நேரம் கொனாரா? இல்ல. அப்ப எப்ப கொனாரு? சுக்குன் அடுத்த இல்ல, அடுத்தது சுக்குனாக இருந்தால். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சொல்லும் வாசிக்க இயலாம இருந்தால் உதவியால கொனாரு. இப்ப ஒருத்தர் நல்லா நடக்கிறாரு, அவருக்கு சப்போர்ட் தேவையா? தேவையில்லை. அவருக்கு கொஞ்சம் நொண்டி அடிச்சு கொண்டு நடக்கிறாரு, அவருக்கு தான் சப்போர்ட்டுக்கு ஒரு கம்பொன்னு தேவை. அது அலிஃப் தேவை. அது மாதிரி இப்ப எப்படி அந்த சுக்குன் வந்தா தான் வாசிக்க கஷ்டம். அதை விட நல்ல வாசிக்க இயலாட்டி என்ன சொல்றேன் நல்ல. அப்ப உங்களுக்கு நினைவு நிற்கும். வாசிக்க இயலாட்டி உதவியாளர் நாங்க கொண்டு வாரு. அவர் உதவியாளர் அலிஃப். ஓகே, அலிஃப் அதை கம்பமாய் நினைச்சு கொண்ட. சரி, உதவியாளர் அலிஃப் கொண்டாரு. அது மூணாவது. ஒன்னாவது அவர் கனமில்லாம ஆக்குறது. பிழை செஞ்சீங்க. கனமில்லாதது அதை நினைவச்சுக்கோங்க. கனமில்லாதது வேற, மிகவும் கனமில்லாதது வேற. மிகவும் கனமில்லாம ஆக்குறது. ரெண்டாவது வந்தது அவருடைய தாவாக. அதுல பிழை செஞ்சீங்க. எத்தனாவது தாவேன்னு சொல்லணும். ஒன்னாவது தாவாக. தாவோ பே. முதல் தாவாங்கிறது பே ஒண்ணும் இல்ல, தாத்தா. எப்பயுமே தாத்தா வரும். முதலாவது மிகவும் கனமில்லாம ஆக்குறது. ரெண்டாவது அவர் ஒன்னாவது தாவா அகற்றுவது. மாஷா அல்லாஹ். மூணாவது அவரை வாசிக்கங்களுக்கு ஏலாட்டி அவருக்கு ஒரு உதவியாளர் உண்டு அலிஃப் கொண்டு வர. மாஷா அல்லாஹ். ரைட், அலிஃப் கொண்டு. நாலாவது அவர் இன்னைக்கு தம்மாவா இருந்தால் தம்மாவை போட்டுருது. அவர் யாரு? அந்த கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்துக்கு நடு எழுத்து கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு அவர் தம்மா வாய்ந்தார். தம்மா உண்ட போட்டுறது. வேற என்ன இருந்தாலும் கசரா உண்ட நாங்க போட்டுறது. இதனால நினைவச்சுக்கொண்டா சரி. அதுதான் நான் சொன்னேன், இது ஸ்டெப்னால நினைவச்சு அதை ஃபாலோ பண்ணா சரி. ரைட், ஓகே. தன் சுர்ண முதலாவது ஸ்டெப் என்ன? முதலாவது ஸ்டெப் இது அந்துர்ன தன்சுர்ன. மிகவும் கனமில்லாம அந்துர்ன. பெண்கள் ஒன்றுக்கு சேர்ந்தா மாற மாட்டாங்க. அப்ப தன்சுர்ன இது லேசி தானே. மிகவும் கனமில்லாம ஆகுற லேசி உங்களுக்கு. ரைட், ஓகே. ரெண்டாவது என்ன செய்யணும்? கட்டாயமா சொல்லணும், முதல் தாவா ஆட்டுறது. அப்ப தன்சுருல முதல் தாவா ஆட்டினா என்ன வாசிக்கேல்? என்ன வருது? என்ன எழுது வருது? இது தாவனா இல்லாம ஆகுறேன். இப்ப என்ன வருது? காரணீங்களா? அப்ப மூணாவது ஸ்டெப் என்ன? இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு உதவியாளர் அலிஃப கொண்டு வர. ஏன் கொண்டாடுறீங்க? வாசிக்கேலா சுட்டி கொண்டாடுறீங்க. அப்ப இதுக்கு அலிஃபொண்ட கொண்டாடுறீங்க. ஓகே, இங்க போட்டு இல்ல கீழே போட்டிக்கிறாங்க. அலிஃபொண்ட கொண்டாடுறீங்க. எங்க அலிஃப கொண்டாந்திக்கிறாங்களா? இல்ல இங்க கொண்டாந்திக்கிறாங்க. இந்த பக்கம் கொண்டாந்திக்கிறாங்க அலிஃபொண்ட. இப்ப அடுத்த கேள்வி என்ன? இது மூணாவது. நாலாவது என்ன? நாலாவது கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு எழுத்து என்னன்னு பார்த்து அவரை அவர் லம்மா வாய்ந்தால் அலிஃபுக்கு லம்மா போட்டுருது. அவர் கசரா வாய்ந்தால் அலிஃபுக்கு கசரா போட்டு. ரைட், ஓகே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி தரப்போறேன். முக்கியமான விஷயம் சொல்லி தரப்போறேன். அது என்னன்னா, கடைசி எழுத்தை நாங்க பார்க்க போக்கல அடிஷனலா சேர்ந்த எழுத்து கடைசி எழுத்து இல்ல. உதாரணத்துக்கு ஹுவ என்சுரு, ஹுமா என்சுரானி, ஹும் என்சுருன. உதாரணத்துக்கு அந்த தன்சுருக்கு வாரணி. அந்த தன்சுரு கடைசி எழுத்து எது? ரு. ரா தான் கடைசி எழுத்து. அந்துமா தன்சுரானி கடைசி எழுத்து எது? நூன். ஆனா அது நூன் ஒரிஜினலா இந்த எழுத்து இல்ல, அது அட்டாவின எழுத்து.
தன்சுரு தான் ஒரிஜினலா இந்த எழுத்து விளங்கிச்சா. அப்ப கடைசி எழுத்து எங்களுக்கு நூன் சொல்லலாம். ஏன்னா நூன் வந்து அது சவுண்டுக்கு வந்தது. இப்ப முஸ்லிம் இப்ப முஸ்லிம்ல கடைசி எழுத்து மீம். இப்ப நீங்க முஸ்லிம் மூணு சொல்றீங்க, அது நூன் கடைசி எழுத்து இல்ல, இல்லாட்டி வாவ் கடைசி எழுத்து இல்ல, மீம் தான் கடைசி எழுத்து. அதே மாதிரி நசர என்சுருல கடைசி எழுத்து என்னது? ரா. ரா தான் கடைசி. இது நூன் நூன் வந்து எக்ஸ்ட்ரா வந்தது, அது கடைசி எழுத்து என்ன எழுக்கலா. இது விளங்கிச்சாம்மா? இதை நினைவு வச்சுக்கோ. இது கஷ்டமா விளங்கிச்சா? இல்லை தானே விளங்கிச்சு. ஓகே. அப்போ முதலாவது வந்து என்ன செய்யணும்னா இதை நூனை நீங்கள் அங்கிட்டாக்கணும். இது கடைசி எழுத்து இல்லை, என்ன கடைசி எழுத்து வந்து ரா தான் கடைசி எழுத்து. தன்சுரு அந்த நீங்கள் உங்களுக்கு அது குழம்புதுன்னா அந்த வருஷனுக்கு கொண்டு போங்க. அப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் கடைசி எழுத்து யாருன்னு. பேசிக்கா நூன் ஆகிட்டாலும் நூனும் பாவியும் தான் ஆகிட்டாங்கன்னா சரி. அப்போ கடைசி எழுத்து இதுண்டா ரா என்றா கடைசி எழுத்து. கடைசி எழுத்துக்கு முத எழுத்துக்கு போகணும். என்னது? பேசிக்குது. பேசிட்டு பம்மைக்குது. அப்ப கடைசி எழுத்துக்கு முத எழுத்து பம்மவா ஈந்தா அலிஃபுக்கு என்னத்தை கொண்டாடணும்? தம்மா போடணும். அவ்வளோதான். அப்ப இப்ப எப்படி வாசிக்கிறீ? இந்த நூனை வெட்டி நீங்களே மறுவா என்ன குழந்த இல்ல இல்ல நூனை வெட்டி வந்து கடைசி எழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த நூன் ஈக்கணும். சரி சொல்லேலும் உன்சுர்ன. அப்ப உன்சுர்னண்டா என்ன அர்த்தம் பாருங்க. ஈன ஊ வந்து சுட்டி இங்க ஊ வந்திக்குது. நாங்க உதாரணத்துல ஃபதஹா வந்த சுட்டி நாங்க வந்து கசராவா போட்டோம். இதுல தஸ்அபல இஸ்அபன்னு போட்டோம். இப்ப இதே உங்களுக்கு பெருசா யோசிக்க தேவையில்லை. உன்சுர்னு நீங்க சொன்னீங்கண்டா கொஞ்ச நேரம் போகல உங்களுக்கு உன்சுர்னு வந்துடும். அதுதான் அரபிகள் வந்து ஒரு மெத்தடுக்கு கொண்டாந்து போட்டிக்கிறான். இல்லைங்க, இதெல்லாம் வந்து அந்த காலம் நான் இந்த நேரம் சொல்ற மாதிரி அந்த காலம் இந்த அரபிகளுக்கு எழுத படிக்க பெருசா தெரியும். அவங்கள்ட இத லாங்குவேஜ் எப்படி டெவலப் ஆகுச்சுன்னா அவங்க வாயால சொல்லித்தான் அந்த வார்த்தையால தான் டெவலப் ஆகுது. அதுதான் இது அரபு வந்து பசந்து. அரபு வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியாட்டியும் உங்களுக்கு படிக்கிறது லேசி. ஏன்னு சொன்னா அவங்களோட எல்லாமே அவனோட தலையில தான் ஈஞ்சி அது எல்லாமே. சுப்ஹானல்லாஹ். அதுதான் அரபு சரியான பசந்து. சரிதானேம்மா? உன்சுர்ன. ரைட். இது விளங்கிச்சா? இன்னொரு உதாரணம். இன்றைக்கு நிறைய உதாரணம் செய்வோம். ஏண்டா இது வந்து கொஞ்சம் எனக்கு நல்லாவே கஷ்டம் இல்லை. நீங்கள் அது ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. என்னத்தை ஃபாலோ பண்ணால்? ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் கஷ்டம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையான தலையில் செஞ்சு கொண்டீங்கன்னா கஷ்டம். அது 4 ஸ்டெப் மரம் கேட்குறேன். அது 4 ஸ்டெப் என்ன? 1வது ஸ்டெப் மிகவும் கனமில்லாமல். மாஷா அல்லாஹ். 2வது வந்தது அதோட முன்னுக்கிற தாவை ஆற்றுவது. முதல் தாவா ஆற்றுவது. 3வது அவருக்கு ஒரு உதவியாளர் உண்டு. நான் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். சும்மா உதவியாளர் கொண்டாடல, அவர் நொண்டி அடிக்கணும். 1வது வந்ததே அவரை மிகவும் கனமில்லாமாக்குறது. 2வது அவருடைய 1வது தாவ அகற்றுவது. 3வது வந்தது அடுத்தது அவர் கடைசி எழுத்துக்கு முன்னுள்ள எழுத்து என்னன்னு பார்க்கறது. இல்ல அது 4வது. 1வது மிகவும் கனம் இல்லாம ஆக்குறது. 2வது அவர்கிட்ட முதல் தாவா ஆற்றுறது. 3வது பாக்குறே வாசிக்க ஏழுமா ஏலாவா? வாசிக்க ஏழுமா ஏலாவா? வாசிக்க ஏலாட்டி உதவிக்கு ஒரு அலிஃபை கொண்டாடுறது. வாசிக்க ஏழுமெண்டா தேவையில்லை. வாசிக்க ஏழுமெண்டா தேவையில்லை. அது முடிஞ்சு என்னோட 3 ஸ்டெப்போட முடிஞ்சு. வாசிக்க ஏழுமெண்டா 2 ஸ்டெப்போட முடிஞ்சு. 1 2 பண்ணியாச்சு. வாசிக்க ஏழுமா விட்டுடுங்க. சரியா? உதவிக்கு அலிஃபுன்னு கொண்டாடுறது. அது அலிஃபுக்கு என்ன ஹரக்காத் போகணும்? 4வது எப்படி கண்டுபிடிக்கிறேன்? கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு எழுத்து என்ன ஹரக்கா இருக்குதோ தம்மா இந்தா தம்மா போடுறது. அப்படி இல்லாட்டி கசரா இந்தா கசரா. தம்மா இந்தா தம்மா போடுறது. வேற என்ன இருந்தாலும் கசரா போடுறது. விளங்கிச்சா? இதை நீங்க தனியா செய்றீங்களா? அப்ப நான் சொல்லி தரல, தனியா செய்றீங்களா? தத்தா அல்ல மீன அந்த அந்துமா அந்துமா அந்தி அந்துமா அந்துன்ன. இதுல எது தத்தா அல்ல மீன? தாள முடிஞ்சு ஈன, தாள ஸ்டார்டா ஈனல முடியுது. அந்துமா இல்ல தத்தமல்ல ஈன அந்துன்ன.
ஸ்டார்ட் சொல்லுங்களேன். அந்த தன்சுரு அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுரூன இது தன்சுரீன தன்சுரீன தத்தல்லமீன அல்லமீன அந்தி தன்சுரி அந்துமா தன்சுராணி அந்துன்ன முதல்ல சொல்லுங்க. அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுரூன அந்தி தன்சுரி அந்தி தன்சுரீன அந்தி தன்சுரீன. நீங்க தன்சுரிய நிப்பாட்டுறீங்க, பாரமில்லாம ஆக்குறீங்களா? அந்தி தன்சுரீன அந்தி தன்சுரீன தன்சுரீன. இது என்ன இது பாருங்க, அது மறந்து நீ அந்த தன்சுரு அந்துமா தன்சுராணி அந்தும் தன்சுரூன அந்தி தன்சுரீன அந்தி தன்சுரீன. அப்ப அந்தி தத்தல்ல மீன அந்தி யாரிக்கிறே அந்தி நீ பெண் அந்தி தத்தல்ல மீன. முதலாவது என்ன செய்யணும்? இதை பார்க்க வேணும். முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது மிகவும் கனம் இல்லாம எப்படி ஆகுறேன்? மிகவும் கனம் இல்லாம தத்த அல்ல மீன் மிகவும் கனமில்லாத ஆகிற எப்படி? தத்த அல்லம் ஷூரா? தத்த அல்ல மீ எப்படி எப்படி ஆகுறே? நீங்க ஆகவான எப்படி ஆகுறே? தத்தா அல்ல மீன் மிகவும் கனம் இல்லாம ஆகுற எப்படி? ஓகே, தன்சுரு இருக்குது. மிகவும் கனம் இல்லாம ஆகுற எப்படி? தன்சுர். தன்சுராணி இருக்குது. மிகவும் கனம் இல்லாம ஆகுற எப்படி? கனம் இல்லாம ஆகுற எப்படி? தன்சுராணியா? தன்சுராணி அது கனம் இல்லாம ஆக்கல. அது தன்சுராணி ஆணி அது எல்லாமே ஆயித்தானே, மறந்துட்டேனா? தன்சுராணிய கனம் இல்லாம ஆகுறே கடைசி நூனை வெற்றி இல்லைங்கச்சா? நூனை வெற்றி மிகவும் கனம் இல்லாம ஆகுற எப்படி? அதே தான் நூனை வெற்றி. அதுக்கு ரெண்டுமே ஒன்று தான் ஆன்சர். நினைவுக்குதா? லைட்டா நினைவு. வருஷ காலம் ஆச்சு நம்ம படிச்சு மிச்சம் வருஷ காலம் ஆய இப்போ மறந்துட்டு எல்லாம். சரிதானே? தாத்தா இது கொசகதாய்க்கு அந்த பாடம் இதுக்கு முந்தி தான் படிச்சோம் நான், கொஞ்சம் முந்தி. தாத்தா அல்ல மீன எப்படி மிகவும் கனம் இல்லாம ஆகுறை? நூனை வெற்றி. அப்படிதான் கொஞ்சம் மறக்கிற அதெல்லாம் கணக்கெடுக்க வேணும். அது கொஞ்சம் செய்ய போகல. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லி தந்து கொண்டு இருப்பீங்க. மஷால்லாண்டு. தத்தா அல்ல நீ ஒன்றாவது ஸ்டெப் செஞ்சாச்சா? ரைட். ரெண்டாவது என்ன செய்கிறீ? ஆக்கிட்டீங்க. அது ஒன்றாவது. ரெண்டாவது என்ன செய்கிறீ? ஒன்றாவது தாவ வெட்டுறது. ஒன்றாவது எத்தனை தாய்க்குதுன்னு ரெண்டை வெட்டி போடுவோமா? ஷூரா ரெண்டை வேணாம், ஒன்றை மட்டும் வெட்டுவோமா? இப்போ விலங்குதே முதல் தாவ வெட்டிங்கன்னு எல்லாம் தான் வெட்டிடுவீங்க நீங்கள். ஒன்றாவது தாவை மட்டும் வெட்டுவீங்க. அது ரெண்டாவதும் இதுக்கு செஞ்சாச்சு. மூணாவது என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு உதவியாளர் தேவையில்லையா? அவருக்கு உதவியா தேவையான்னு பார்க்கணும். நொண்டி அடிக்கிறேன்னு பார்க்கணும். தத்த அல்லமி என்று தத்தா அல்லமியா? தாவை வெட்டியா சும்மா? இல்ல அல்லமி தால்லமி. இவருக்கு உதவியாளர் தேவையா? தேவையில்லை. இவர் வாசிக்கல. இப்போ ரெண்டு ஸ்டெப் போதுமே இவருக்கு. தால்லமி அல்லம என்றே படிங்க என்று அர்த்தம். அப்ப தால்லமி என்ற என்ன அர்த்தம்? கட்டளை எப்படி? நீ பெண்ணா? கட்டளை படிக்கிறேன்றாரு. படிச்சுக்கோ படிக்கிறேன் அர்த்தம். நீ படி. உங்களோட மவளுக்கு சொல்லலும் நீ படி என்று எப்படி சொல்றே? தால்லமி நீ படி. விளங்கிச்சா? அவ்வளவுதான். நீ பெண் கற்றுக்கொள். அது யாத்தா இது தால்லமி. இந்த நூனை வெட்டிட்டு இதை இப்படி யாவை கொண்டாந்துக்கிறாங்க. இப்போ இப்படி காதேம்மா யாவை கொண்டாந்த இப்படி ஆகுமே. அவ்வளோதான். விளங்கித்தானே? ரைட். கடைசி உதாரணம். ஓகே, இது நான் செய்கிறேன் பார்க்க. நீங்கள் சரி செய்யுங்கண்ணே. மாஷா அல்லா. துன்சிரூன முதலாவது நூனை வெட்டுறது. ஓகே, துன்சிரூனையில் நூனை வெட்டுறது. வெரி குட். நூனை வெட்டுறது இல்லை. மிகவும் கனம் இல்லாம அதை சொல்லுங்க. மிகவும் நூனை வெட்டுன்னு சொல்ல வேணாம். நானே குழம்பின கொஞ்சம். மிகவும் கனம் இல்லாம ஆக்குறது. ரெண்டாவது ஒன்றாவது தாவ முதல் தாவ அற்றுவது. ஓகே, அதையும் செஞ்சாச்சு. அப்புறவு
அவரை வாசிக்கேல்மா அந்த அவரை மூணாவது ஸ்டெப் வாசிக்கேல்மான்னு பார்க்குறது. வாசிக்கேல்மா வாசிக்க கஷ்டம். அப்போ என்ன செய்யும்? இந்திரு அப்போ அவருக்கு கடைசி எழுத்து முன்னுக்கிற எழுத்து இல்லை. அதுக்கு முந்தி நீங்கள் அது வாசி கஷ்டமெண்டா யாரை கொண்டாடணும்? உதவியாளருண்ட கொண்டு வர அலிஃபை கொண்டாடணும். அவரை கொண்டாடாம நீங்கள் தவறு தேர் போடையில யாருக்கு போட்டுருது? அவரை கொண்டாந்து அலிஃபை கொண்டாடுறது. அவருக்கு முண்டு உள்ளவருக்கு என்ன தம்மாய்க்கிறேன்னு பார்க்கறது. கடைசி எழுத்துக்கு முன்னுக்கு எழுத்துக்கு என்ன ஹரக்காத்தீக்கிறேன்னு பார்க்கறது. கடைசி எழுத்து எது? இல்ல கடைசி எழுத்து வாவு தானே. வாவா கடைசி எழுத்து இல்ல ரே ரா தான் கடைசி எழுத்து. ஏன் வாவு கடைசி எழுத்து இல்ல? அது வந்து அடிஷன்ல வந்த எழுத்து விளங்கிச்சா? அது பேட்டர்ன்ல வந்தது கடைசி எழுத்தா எடுக்கல விளங்கிச்சா? என்ன பேட்டர்ன்ல? அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன ஊன் எங்கால வஞ்சி அந்தும் சுட்டி வஞ்சி அது பேட்டர்ன்ல இருந்தது. அது கடைசி எழுத்து எடுக்கல. அப்ப இல்ல கடைசி எழுத்து எது? ரா. அதுக்கு முதல் எழுத்து எது? அதுக்கு முதலெழுத்து ஜாலுக்கு என்ன இருக்குது? கசரா இருக்குது. அப்ப அலிஃபுக்கு என்ன போடணும்? அலிஃபுக்கு கசரா போடணும். ரைட், ஓகே. இதுதான் நீங்க படிச்சீங்க. இதைதான் நீங்க படிச்சீங்க. ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லித்தர போறேன். என்ன சொல்லித்தர போறேன்டா, இதுல ஒண்டி இருக்குது உமா. இதுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலி ஒண்டி இருக்குது, அல்லம்மா ஃபேமிலி அண்டு. இது அன்சரா ஃபேமிலியில் வரும். என்ன ஃபேமிலியில் வரும்? அன்சரா என்ற ஒரு ஃபேமிலி. இது நீங்கள் சர்ஃபில் தான் படிப்பீங்க, அது இதில் இல்லை. சரியா? இது உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். நான் சொல்லி தந்ததான் உங்களுக்கு கண்டுபிடிக்கலும். அந்த ஃபேமிலி ஆக்களுக்கு மட்டும் என்ன செய்யணுமெண்டா, அந்த சப்போர்ட் அலிஃபை கொண்டாரை தானே. அந்த சப்போர்ட் அலிஃப் வரப்போக்கில் எப்படி தெரியுமா வரும்? அந்த சப்போர்ட் அலிஃப் ஹம்சாவோட வரும். ஹம்சாவோட வரும். அது ஹம்சாவோட வந்தா இவருக்கு கசர வரே மாது, தம்ம வரே மாறு. இது ஹம்சாவோட வந்தா எப்பயுமே ஃபதா மட்டும்தான் வரும். இது ஸ்பெஷல் கேஸ். அதை எப்படி கண்டுபிடிக்கிற ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். அது உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாம். அது ஃபேமிலி அதுக்கு சர்ஃப் படிச்சிக்கணும். அதை எனக்கே சிலது கண்டுபிடி. நான் சர்ஃப் படிச்சிக்கிறேன். ஆனால் அது சர்ஃப் படித்து அது ஃபேமிலிஸை பற்றி தெரிஞ்சிக்கணும். அன்சரா யுன்சிரு இன்சாரன் ஃபவ முன்சிருன்னு ரெண்டு வரும். அப்போ இது நான் தான் உங்களுக்கு சொல்லி தரணும். இது ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும். உங்களுக்கு குர்ஆனில் நீங்கள் குர்ஆனை தானே படிக்கிறீங்க. நீங்கள் இதை செய்கிறீங்க இல்லை, நீங்கள் குர்ஆனை படிக்கிறீங்க. குர்ஆனில் அலிஃபுக்கு மேலே இதை ஹம்சா ஈந்தன்னு சொன்னால் அதை வச்சு உங்களுக்கு கெஸ் பண்ணேலும் இதில் ஃபேமிலி இந்த ஃபேமிலி தானே. அப்போ இதை கட்டளையிடுறது உதாரணத்துக்கு அன்சிரு. குர்ஆனில் எப்படி வரும்? அன்சிரு என்று தான் வரும் உதாரணத்துக்கு. இப்போ அணைக்கும் வந்தது அந்த அணைன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அணைக்கும் மாறி தானே அணைக்கும் மீக்குது. எதுக்கு வராதுண்டா இந்த அலிஃபுக்கு வராது. இப்போ நாங்கள் உதவியாளர் கொண்டாட அலிஃப் ஈக்குது, அந்த அலிஃபுக்கு வராது. இவர்கிட்ட ஃபேமிலியிலே இவருக்கு அலிஃப் ஈக்குது கொடுத்தீக்குது. இந்த ஃபேமிலியில் இவருக்கு இது அஸ்லமா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, இல்லை அஃபலா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேமிலியிலே இவருக்கு இது அலிஃப் அது உங்களுக்கு இப்போ கண்டுபிடிக்கலாம். அது இப்போ அதை நான் படித்தரல உங்களுக்கு. அதை பற்றி யோசிக்கவும் தேவையில்லை. நீங்கள் அந்த ஃபேமிலியையும் கண்டுபிடிக்கணும் வேண்டாமா. நீங்கள் எழுதுறேன்டா, நீங்கள் என்ன செய்ய அரபில் எழுதலேண்டா, அப்படி இல்லாட்டி நீங்கள் நீங்கள் அர்த்தம் படிக்கிறதுக்கு அவர் தேவையில்லை. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆன் படிக்கல சில இடத்துல நான் சொல்கிறேன். இந்த ஃபேமிலியில் சில ஸ்பெஷல் இருக்குது. அது அடுத்து சர்ஃபால பலகா எடுக்கலும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு ஸ்பெஷல் இது வைக்குது. அந்த டைமில் அது தேவைப்படும். ஆனால் இது இப்போ நோமல் அர்த்தம் பார்க்கலுக்கு உங்களுக்கு தேவையில்லை, உங்களோட வேலை தேவையில்லை. இப்படி ஒன்று ஈக்கன்னு என்ன வச்சுக்கொண்டா சரி. என்னது இப்படி ஒன்று ஈக்குது, இப்படி ஒரு இப்படி ஒன்று போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சிக்கணுமே, அதுக்கு தானே. இல்லை உங்களுக்கு போட தேவைப்படாது. நீங்கள் குர்ஆன் படிக்க போகல, உங்களுக்கு போட தேவைப்படாது. இதில் நான் சொல்ல ஹோம்ஒர்க்குகள் தருவீங்க தானே. ஹோம்ஒர்க்கில் அப்படி நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொண்டு போங்க. நான் அதை வரக்குள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இப்போ இன்னும் முக்கியமான விஷயம் என்னடா, அலிஃபுக்கு உண்டோ தம்ம வரும், அலிஃபுக்கு உண்டோ கசர வரும். இது ரெண்டு மட்டும்தான் வரும். அலிஃபுக்கு ஜவரு வரணுமெண்டா இல்லை ஃபத்தஹா வரணுமெண்டா அது அலிஃபுக்கு மேலே என்ன ஈக்கணும்? ஹம்சா ஒன்று ஈக்கணும். அலிஃபுக்கு ஹம்சா ஒன்று ஒசக்கி இருந்தால் அதுக்கு ஃபத்தஹா வரும். இது உதாரணம். இங்கே
இதுதான் 3 கட்டளையிடுறதுக்கு வாரு. ஒன்றோ கட்டளையிடுறது எப்படி வரும், அலிஃபுக்கு தேரு வரும், இல்லாட்டி அலிஃபுக்கு பேசு வரும். அப்படி ஃபதா வாரண்டா இல்லை கசரா தம்ம வரும். ஃபதா வாரண்டா அலிஃபுக்கு என்ன வைக்கணும், அலிஃபுக்கு ஹம்சா ஒன்று ஒசகிக்கணும். விளங்கித்தானே ஹம்சா. இது இவ்வளோ தான். அடுத்த ஸ்டெப் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். முதலாவது என்னை இதை உதாரணத்தை பாருங்க. முதலாவது மிகவும் கனமில்லாதது ஆக்குறது, துன்சுரு, அதை நூனை வெட்டியாச்சு. 2வது ஸ்டெப் என்னை முதலாவது தாவை அங்கிட்ட ஆக்குறது, அதுவும் ஒரே ஸ்டெப் பாருங்க, இன்சுரு ஆகிட்டு சரியா. 3வது ஸ்டெப் என்னை சப்போர்ட்டுக்கு அலிஃபொண்ட கொண்டாடுறது. சப்போர்ட்டுக்கு அலிஃபொண்ட கொண்டாட போகல ஹம்சாவோட தான் வரும் இந்த ஃபேமிலிக்கு மட்டும். அப்படி அந்த ஹம்சாவை கண்டோடனே இவருக்கு 10 போட்டு அவ்வளோதான் சரியா. இது சப்ஜெக்ட் விளங்கிச்சா? நீங்கள் எல்லாமே படிச்சிட்டீங்க. கொஞ்சம் விளங்கிடும் இல்லை இல்லை பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தான் விளங்கும். கொஞ்சம் விளங்கினா இல்லை, நல்லா நினைவு வச்சுக்கோங்கம்மா. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்கணும். அதை நீங்கள் கேட்காட்டி உங்களுக்கு படிக்கல. ஏன்னா நான் வந்து சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸில். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லைன்னு சொன்னேன். இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் இதை பற்றி யோசிக்கவே தேவையில்லைண்டா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அதே தலைக்கு எடுக்க வேணும். நீங்கள் சொல்கிறீங்க இது கஷ்டமாயிக்குதுண்டு. அப்படி என்ன நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, அதை தலைக்கு எடுத்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு படிக்கலாம். ஏன்னா நான் வந்து இது நான் வந்து அல்லட உதவி கொண்டு எத்தனையோ அவர் படிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு படித்தாரேன் சரியா. உங்களுக்கு தெரியும் நான் இப்பயும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். இது தலையில் போட வானம். நீங்கள் தலையில் போட ஒரே ஒரு விஷயந்தான், ஹம்சாவோட கட்டளை வந்தா அதுக்கு ஃபதா ஈக்கும், அவ்வளோதான். இது உங்களுக்கு கஷ்டம் இல்லை, இதுவும் கஷ்டம் என்று சொன்னா இனி அவ்வளோதான். இதுல உங்களுக்கு நினைவச்சுக்கணும் சில வார்த்தைகளுக்கு ஹம்சாவோட, நான் இதான் சொன்னேன். இதுல என்ன நினைவச்சுக்கணும்னா அலிஃபுக்கு செல்நேத்துக்கு கசரா வரும், அலிஃபுக்கு செல்நேத்துக்கு அது இந்த இதுக்கு மட்டுமா வருது, இல்லாட்டி வேற இதுகளுக்கும் வருமா? அதாவது ஃபேமிலிக்கு வரும். அதுதான் நான் சொல்கிறேன். அதை பற்றி யோசிக்க வேணாம். நீங்கள் யோசிக்கணும் என்ன, அலிஃப் தனியா கட்டளை இடுறதுக்கு கசரா வரும், அப்படி இல்லாட்டி தம்மா வரும். ஆனால் இது ஹம்சா ஒன்று ஒசகிக்காது. இப்போ நீங்கள் அதுதான் நாங்கள் ஃபதா போட்டுடணும், ஃபதா வரும் கட்டளை இடுறதுக்கு. இப்போ இது உங்களுக்கு உங்களுக்கு பெருசாக விளங்காதுன்னா நாங்கள் படிக்கிறே வந்து அது ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இந்தியாவோட குருவான் தானே, அந்த குருவானில் இது ஈக்காது. இது என்ன குருவான் ஈக்கும் என்று சொன்னால் அரபிகள் படிக்கிற குருவான் ஈக்குது. அந்த குருவானில் சில அலிஃப்கள் ஈக்கும், இது ஹம்சா போட்டிக்குதா ரைட் ஓகே. ஆனால் அது இந்த குருவானில் வந்து இந்த அலிஃபுக்கு என்ன ஈக்காது. அரபிகள் படிக்கிற குருவானுக்கு இந்த அலிஃபுக்கு ஃபத்தாவோ தம்மாவோ போட்டிக்காது, சும்மா தான் ஈக்கும் அந்த அலிஃப். ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும், கடைசி எழுத்து முதல் எழுத்தை பார்த்து அவங்க தேவையானதை போட்டுக்கொள்வாங்க, விளங்கிச்சா. ஆனால் இதுக்கு வந்து கட்டாயமாக போட்டிப்பாங்க. அதுதான் சொல்கிறேன் ரைட் ஓகே ரைட். என்ன நான் சொல்ல வரேன் ரைட். இது இவ்வளோ தான் இந்த பாடம். இதில் நீங்கள் இப்போ நாங்கள் வாசிப்போம், நாங்கள் வாசிக்கல ரைட். கட்டளை இடுகிறதுக்கு உருவாக்குற எப்படி, மிகவும் கனமில்லாத 2வது நபருடன் தொடங்குங்கள். அப்படி என்றா முதலாவது என்ன செய்யணும், இதை மட்டும் தான் மிகவும் கனமில்லாததா ஆக்கணும். 2வது என்னை முதல் தாவை ஆட்டணும். 2வது இது தேவையில்லை, 2வது நபர் தான் அந்த தான் எப்படியுமே படிக்கிறோம். முதலாவது என்னை மிகவும் கனமில்லாததா ஆக்கணும். 2வது என்னை முதல் தாவை ஆட்டணும். 3வது என்னை வார்த்தையை படிக்க முடிந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்க. இதை வந்து அசத் 3 போட்டிக்கிறாரு. இது இப்படி தேவையில்லை, இது 3 தேவையில்லை, 4 ஸ்டெப் தான் நினைவு வச்சுக்கோங்க. வார்த்தையை படிக்க இதுதான் 3. வார்த்தையை படிக்க முடியாவிட்டால் உதவியாளர் இல்லாட்டி இதை என்ன செய்யணும் என்றால் இது 2மே 3 கொண்டாடணும். இது 2மே 3. வார்த்தையை படிக்க இயலுமெண்டா என்ன செய்யுங்க, அப்படியே விட்டு விடுங்க. வார்த்தையை படிக்க இயலாட்டி என்ன செய்யணும், உதவியாளர் அலிஃபை கொண்டாடணும். உதவியார் அலிஃபுக்கு அசத் ஹம்சா போட்டிக்கிறார், இது ஹம்சா வராது. உதவியாளர் அலிஃபுக்கு எப்பயும் வராது, என்ன வராது, ஹம்சா வராது. அது வந்து அவர் டைப் பண்ணக்குள்ள போட்டிப்பார். நான் சொல்கிறேன் இது அங்கிட்டாக சொல்லி இதை என்ன ஹம்சா வராது. உதவியார் அலிஃப் எப்படி வரும், ஹம்சா இல்லாமல் தான் வரும், சரிதானே.
அதுக்கப்புறம் என்ன செய்யணும், உதவியால் ஹரஃபுக்கு என்ன செய்யணும், ஹரக்காத் ஒன்று போடணும். 4வது, இதுதான் 4வது. நான் நம்பரே மாற்ற சொல்கிறேன், இது 4வது. 4வது என்ன, ஹரக்காத் ஒன்று போடணும். அப்படி என்ன ஹரக்காத் போடணும், என்ன எழுதிக்கிறாங்க, ஹுவ என்பதின் நிகழ்காலத்தில் 2வது கடைசி எழுத்து, அது ஹுவைக்கு பேய்த்து அதில் கடைசி எழுத்துக்கு எழுத்து அது வந்து தம்மவ ஈந்தா என்ன செய்யுங்க, அலிஃபுக்கு என்னத்தை போடணும், தம்மாவை போடணும். ஹுவைக்கு போகிறேன் உமா. இப்போ ஹுவை என்சுரு தானே, அப்போ தான் உங்களுக்கு கடைசி எழுத்து விளங்கும். இப்போ நீங்கள் ஹும் என்சுரூனைக்கு போனீங்கண்டா, ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுரூனை ஊனைக்கு போனீங்கன்னா வாவும் நூனும் வந்து கடைசி எழுத்து இல்லை. அதுக்கு தான் ஹுவைக்கு போகிறேன். ஹுவைக்கு போய மேலும் இவங்க 6 பேர் தானே அந்தைக்கு போய மேலும் நீங்கள் அந்தைக்கு போனீங்க. இப்போ நீங்கள் தன்சுருன்னு கண்டுட்டீங்க, தன்சுருன்னு அந்தும் தன்சுருன்னு. அப்போ அந்தும் தன்சுரு நீங்கள் நினைப்பீங்க நூனும் வாவும் தான் கடைசி, நூனுன்னு நினைப்பீங்க. இப்போ நூனை வெட்டிட்டீங்க கனமில்லாம, வாவு தான் கடைசி. நீங்கள் சொன்னீங்க வாவு தான் கடைசி, வாவு கடைசி எழுத்து இல்லை. அந்த தன்சுருக்கு போனால் விளங்கும் உங்களுக்கு, ரா தான் கடைசி எழுத்து, தன்சுரு. அப்போ ராக்கு முதலிக்கிற எடுத்து சுவாதை தான் நீங்கள் பார்க்கணும். விளங்கிச்சா? ஐதா அசத் சொல்கிறாரு, ஹூவைக்கு போங்க இல்லாட்டி அந்தைக்கு போங்க, அதில் போனால் உங்களுக்கு விளங்கும் கடைசி எழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு. கடைசி எழுத்தை கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு எழுத்துல தம்ம இருந்தா அலிஃபுக்கு தம்ம போடணும். இல்லை எனில் பாருங்க சொல்றாரு, இல்லை தவறா தேரான்னு சொல்றாரு, தம்ம இல்லாம வேற என்ன இருந்தாலும் நீங்க கொண்டாந்து கசராவை போடணும். அஸ்லம குடும்பம் வித்தியாசமானது, இது அலிஃபை பெறுகிறது. அலிஃபை பெறுகிறது என்றால் அலிஃப் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. அலிஃப் அவருக்கு இந்த அலிஃப் ஃபத்தாவோட ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது. இது வந்து அஸ்லம ஃபேமிலிக்கு மட்டும்தான். ஓ, நான் உங்களுக்கு நினைவச்சுக்கொள்ள சொன்னால் அது அப்படி ஒன்று ஈக்குதுன்னு தெரிஞ்சால் போதும், அதை பாடமாக ஒன்றும் தேவையில்லை. ரைட், ஓகே. இது மட்டும் விளங்கிச்சா? சரியா? இவ்வளோ தான். இப்போ இதை நாங்கள் முதல்ல உங்களுக்கு சொல்லித்தரான் வாசிச்சிருந்தா எந்த தலையை குழம்பிக்கும். இப்போ சொல்லி தந்துட்டு வாசிக்க போகல எங்களுக்கு அது விளங்குது. சரிதானேம்மா? ரைட். இப்போ நாங்கள் படித்ததுலே கொஞ்சம் சரி கஷ்டமான 2 விஷயம் தான் நான் சொன்னேன். 1வது என்ன, அது ஆண் பால் பெண் பால் இதை ஒருமை பெண், உடஞ்ச பன்மை ஒருமை பெண், அது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது வந்து இந்த கட்டளையிடுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப். உடஞ்ச பன்மை ஒருமை பெண்ணுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன வச்சுக்கோன்னா சரி. உடஞ்ச பன்மையானு பார்க்கணும், அதுக்கப்புறம் அது மூளைக்கு தான் மூளை இல்லைன்னு பார்க்கணும். அது 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 ஒரு சிஸ்டப்புக்கு படிச்சதுமே அதை என்ன வச்சுக்கொண்டா சரி. அது இது ஸ்டெப் போல் நீங்கள் என்ன செய்ய எழுதிக்கோங்க. ஓகே, நாங்கள் சில உதாரணங்களை பார்ப்போம் இங்கே. சரியா? உதாரணம் இல்லை, இது அசைன்மெண்ட். என்ன சொல்கிறாங்க, இதை நான் ஃபுல்லாக செய்வேன், ஃபுல்லாக செஞ்சுக்கிறேன். நீங்கள் இதை தனியாக செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஆன்சரை தரேன். ஆன்சர் எனக்கு இருக்குது, ஆன்சரை பார்த்து நீங்கள் எங்கெங்கே உங்களுக்கு பிழையாகுதோ அதெல்லாம் பிழையாகிறதே நாங்கள் இன்னொரு வீடியோவில் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. மஷாலா சரியாக இது நான் நினைக்கிறேன் 25வது கிளாஸ் நினைக்கிறேன், 24 25 நினைவில்லை. அப்படி என்ன எங்களுக்கு 25 கிளாஸில் 25 ஹவர் கிட்டத்தட்ட. அதுக்கு எனக்கு சின்ன ஹவரில் எங்களோட முழு சிலபஸும் முடிஞ்சிட்டு. மாஷாலா இப்போ முடிஞ்சு அல்லாஹ் உதவிக்கணும், எல்லா சிலபஸும் முடிஞ்சிட்டீங்க. மாஷாலான்னு அப்படி பாருங்கள். ஒருத்தருக்கு படிக்கணுமென்று சொன்னால் நான் நினைக்கிறேன்னு ஒரு 20 ஹவர் மாதிரி தான் பெய்த்திக்கும். நான் வந்து கணக்கு பார்க்குற அசத்தோட எத்தனை ஹவர் நான் படிச்சிக்கிறோம் என்று அதிலே நான் கேப்பில் நிறைய குருவானை பற்றி அது நிறைய சொல்லிக்கிறேன். அதெல்லாம் அங்கிட்டாகி நின்னா நான் நினைக்கிறேன் ஒரு 15 ஹவர் தான் ஒரிஜினலாக படித்து கொடுத்திப்பேன். அந்த 15 ஹவருக்குள்ளே குருவானுக்கு தேவையான முழு நகுவையும் சாராம்சமாக வந்துக்குது. நான் சொல்லலை இது உங்களுக்கு பெரிய அட்வான்ஸ், நீங்கள் மௌலவி லெவல் ஒன்றுக்கும் படிக்கல. ஆனால் மாஷாலான்னு இதை வச்சு உங்களுக்கு குருவான விளங்குற அளவுக்கு படிக்கல, கொஞ்சம் லைட்டாக விளங்குற அளவுக்கு உங்களுக்கு தொலைக்கொலை எங்கிட்ட தேவையான தொலைக்கொலை விளங்கி ஓதணும், அந்த அளவுக்கு படிக்கல மாஷாலா. அதை உங்களுக்கு படிக்கொலை விளங்கும். சரி, ஓகே. உதாரணத்துக்கு இதை ஒருத்தர் சொன்னாருன்னா எனக்கு இதை கூட படிக்கலாடு, ஒரு 25 ஹவர் ஒரு 20 ஹவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிக்கலாவா அவருக்கு? அது இப்போ ஒருத்தர் நான் சொன்னேன் தானே, அவர் வந்து ஒரு நாளைக்கு 3 ஹவர் படிக்க போகிறாரு. அவர் சொன்னார் ஒவ்வொரு வீடியோவையும் அவர் 3 தடவை பார்ப்பாராம். அப்படி என்ன சொன்னால் 30 நாளையில் அவர் வந்து என்ன செய்கிறாரு, படித்து முடிக்கிறாரு. அப்படி என்ன சொன்னால் அவருக்கு 10 நாள் போகும் எல்லாத்தையும் பாட்டு முடிக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு 3 ஹவர் படித்தா 10 நாளைக்கு 30 ஹவர், 30 ஹவரில் எல்லாத்தையும் முடிக்கலும். அவர் அதை 3 தடவை செஞ்சாருண்டா 30 நாளைக்கு 3 தடவை யோசிச்சு பாருங்க. இது எல்லா வீடியோவும் 3 தடவை பார்த்த ஒரு மனுஷனுக்கு எப்படி மரபு தலையில் சும்மா தண்ணி மாதிரி சொல்லுவார். மாஷா அல்லா. ஓகே, இப்போ கட்டளை 2 சி என்று போடட்டுமா?
தடை செய்தலண்டா எஃப்ன்னு போடணுமா, சிஎண்டா கமாண்டிங், இது ஃபொபிடிங். சரியா? அல்லது கவனிப்புன்னு சொன்னால் ஓ என்று போடு. அது அப்படின்னா கட்டளையோ தடை செய்ததோ இல்லாட்டி ஓ என்று போடணுமா. உங்களுக்கு ஒன்றுமெண்டா CO என்று போடலும், இல்லாட்டி கட்டளை தடை என்று எழுதே மேலும், பிரச்சனை இல்லை, அது உங்களோட இஷ்டம். உதாரணம் கொடுத்திக்கிறாங்க. இஸ் ஹப் கடைசி எழுத்த கொடுத்து இல்லை இல்லை ஒன்றுமெண்டு தான் செஞ்சுக்கிறாரா சார் நான் நினைக்கிறேன். இப்போ இது வந்து இஸ் ஹப் இது என்னது, கட்டளை இடுறதா இல்லாட்டி தடை செய்தலா இல்லாட்டி ஒன்றும் இல்லையா? அர்த்தத்தை பார்க்க சொல்லல, அர்த்தத்தை பார்க்க வேணாம், அரபு பாருங்க. இது கட்டளை, இது கட்டளை. அலிப் வந்திக்குது, அலிப்புக்கு தேரிக்குது, விளங்கிச்சா? கடைசி சுக்குன்ல முடியுது, மிகவும் கனமில்லா, இது கட்டளைன்றது. விளங்கிச்சா? ரைட். இப்போ போட்டிக்கிறாங்க இது என்னது அர்த்தத்தை எழுதிக்கிறாங்க, போ என்ற அர்த்தம் எழுதிக்கிறாங்க. ஏன்னா இது கட்டளை தானே, இதை போவதுன்னு கீழே எழுதிக்குது, இது அர்த்தத்தை எழுதிக்கிறது. போ யாரு, நீ ஆண்பால், அதையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கிறாங்க. அந்த இது ஒரிஜினல் வார்த்தை தஸ்ஸபுன்னு எழுதிக்கிறாங்க. ரைட், ஓகே. இதை பார்ப்போம். லா எது கூன. இப்போ உங்களுக்கு தடை செய்து நினைவிக்குதா? எப்படி தடை செய்கிறேன், ஸ்டெப்ஸ் நினைவிக்குதா? அது மறதிக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தடை செய்கிறது ஸ்டெப் சொல்லுங்க பார்க்க. எத்தனை ஸ்டெப்புக்கு தடை செய்கிறதுல? கட்டளை செய்கிறதுல படிச்சிட்டிங்க, தடை செய்கிறதுல எத்தனை ஸ்டெப் இருந்துச்சு? தடை செய்கிறதுலையும் எத்தனை நினைவில்லை பாருங்க. 3 ஸ்டெப் இருந்துச்சு. 1வது ஸ்டெப் என்ன? 1வது ஸ்டெப் மிகவும் கனமில்லாமாக்குவது. அப்படி பார்த்தேன்னா 2 ஸ்டெப் தான், இதுவும் தேவையில்லை. 1வது என்ன? மிகவும் கனமில்லாம ஆக்குறது. தஸ்ஸபு தான் நெய்ஞ்சி மிகவும் கனமில்லாம ஆக்கி. 2வது ஸ்டெப் என்ன? 2வது அதுக்கு லா போடுறது. சரியான லேசி. 2 ஸ்டெப் தான். இது 1வது, இது ஒரு ஸ்டெப்பே இல்லை. 1வது மிகவும் கனமில்லாம ஆக்குறது, லாவ போடுறது. கழிப்பு போடுறோமா, லாவ போடுறது. ரைட். இப்போ நாங்கள் படிக்கிறோம் இது லா எது கூன. லாவ போட்டிக்குதா? லாவ போட்டால் இது வந்து என்ன வேலும்? இது தடை செய்த லா வேலும். ஆனால் கண்டிஷன் 2 இருக்குது. ஒன்று லா ஈக்கணும், ஒன்று மிகவும் கனம் இல்லாமல் ஈக்கணும். அப்புறம் பாருங்க, எது கூன மிகவும் கனம் இல்லாததா? இல்லை, எது கூனைக்கு எல்லாமே. எது கூன பாரமா பாரம் இல்லையா? எது கூன பாரம் இல்லை, பாரம் எது கூன. பாரம் என்ன? நோமல். சாரி, பாரம் இல்லை, நோமல். அப்போ தடை செய்யறதுக்கு நோமல் ஆயிக்கணுமா, மிகவும் கனம் இல்லாததா ஆயிக்கணும்? அப்போ இது மிகவும் கனம் இல்லாததா ஆயிக்குதா? இல்லை. அப்போ இது தடை செய்தலா? இல்லை. அப்படிதான் கண்டுபிடிக்கிறேன். தடை செய்யறது. அப்போ தடை செய்யறதுன்னா எப்படி வந்திக்கும்? மாஷா அல்லா, தடை செய்யறா இப்படி வந்திக்கும், நூன் இல்லாமிக்கும். லா எதுக்கு, சாரி, லா எதுக்கு என்னும் வந்திக்காது. ஏன்னு சொல்லுங்க பார்க்க. ஏண்டா இது வந்து யால ஸ்டார்ட் ஆகி யாக்கு தடை செய்யல, அவங்களுக்கு யாக்கு தடை செய்யல, அப்படி வந்திக்காது. தாக்கு தான் தடை செய்யலை. அப்போ 2 விஷயத்துல உங்களுக்கு கண்டுபிடிக்கல. ஒன்று வந்து தடை செய்யறதுண்டா லா மட்டும் வந்து போதா, அந்துமா அதுல ஈக்கணும். 2வது நூனிக்கும் கூடாது, அப்படி இல்லாட்டி மிகவும் கனம் இல்லாததா ஈக்கணும். விளங்கிச்சா? அப்போ இது அர்த்தத்தை எப்படி எடுக்கிறீங்க? அப்போ இது வந்து சாதாரணமானது உங்களுக்கு சொல்லலும். இது வந்து சாதாரணமாக, இது வந்து தடையும் இல்லை, இதுவும் இல்லை. என்னது, கட்டளை இடுதலும் இல்லை, தடையும் இல்லை. இல்லை என்ன எழுதிக்கிறாங்க? கவனிப்புன்னு எழுதலும். என்ன எழுதலும்? கவனிப்பு. இல்லாட்டி அறிக்கை என்று சொல்லுவாங்க. அறிக்கை நாங்கள் படித்தோம் தானே, இது அறிக்கை. அப்போ இது அர்த்தம் எப்படி வரும் தெரியுமா அம்மா? ஜாக்கா எசூக்கு என்று சொல்றது சுவைப்பது. அவர் சுவைக்க மாட்டார். ஓகே, இதில் நான் உங்களுக்கு லேசாக சொல்லித்தரேன். லாவ மறந்துடுங்க. எசூக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் இல்லை, அவர்கள். ஊனையில் முடியுது, யாழ ஸ்டார்ட் ஆகுது, என் சுரூன மாதிரி. அப்போ அவர்கள் சுவைப்பார்கள், அவர்கள் சுவைப்பார்கள். அது விளங்கிச்சா? அது விளங்கிச்சானே. இப்போ லாவ கொண்டாங்க, அவர்கள் சுவைக்க மாட்டார்கள், அவர்கள் சுவைக்க மாட்டார்கள். இது வந்து ஒரு அறிக்கை, ஒரு உங்களோட கமெண்ட். நான் சொன்ன கமெண்ட் பண்ணுறேன், அதுதான் இது.
அவர் திங்க மாட்டார், அவர் தின்ன மாட்டார், அவர் குடிக்க மாட்டார், அவர் படுக்க மாட்டார். அதுதான் லா எதுக்கூன்னு. அவங்க சுவைக்க மாட்டார்கள். லா எதுக்கூன்னு விளங்கிச்சா? வேற மிகவும் கனமில்லாமக்க. இப்போ இதை கட்டளை ஆகணும்னா முதலாவது என்ன தெரியுமா செய்யணும்? இதை ஹுவையிலிருந்து எதுக்கு வரணும்? அந்தைக்கு வரணும். அப்போ அந்தைக்கு வந்தால் எப்படி வருவீங்க? ஹுவ எதுக்கு உமா எதுக்கானி ஹும் எதுக்கூன்னு, ஹிய ததுக்கு உமா ததுக்கானி ஹுன்ன எதுக்ன அப்படி வரும். அந்த ததுக்கு அந்த ததுக்கு. அப்போ அந்த வந்தால் இதை யா தாவா மாறும். அப்போ ததுக்கூன்னு நான் இதை வெட்டுறேன். அப்போ ததுக்கூன்னா அந்தும் தசுக்கூன்னு அப்படி எடுக்கலும். அந்தும் என்ன எடுங்களேன்? அந்தும் தசுக்கூன்னு. முதல்ல என்ன செய்யணும்? மிகவும் கனமில்லாததாக ஆக்கணும். நூனை வெட்டணும். ரைட், நூனை வெட்டியாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? லாவை கொண்டாடணும். லா ஆல்ரெடி இன்ச்சு. அப்போ லா ததுக்கு, லா ததுக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சுவைக்க வானம், டேஸ்ட் பண்ண வானம். இது கட்டல். லா ததுக்கு நீங்களாம் சுவைக்க வேணாம், நீங்கள் கட்டளை இட்டுறீங்க. நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் எல்லாரும் வந்துச்சு தது கூனை தானே இருந்துச்சு. அது சொல்லி நீங்கள் எல்லாரும் இல்லை டேஸ்ட் பண்ணுவாங்க, சுவைப்பது, சுவைக்க வேணாம். அக்கலை என்றே தின்றது, தாக்கா என்று சொல்கிறது சுவைக்கிறது, டேஸ்ட் பண்ணுறது. நீங்கள் எல்லாரும் டேஸ்ட் பண்ணுவாங்க. நீ ஒருத்தரும் டேஸ்ட் பண்ணுறல, ஒருத்தரும் டேஸ்ட் பண்ணுறல இல்லைங்கச்சா அம்மா? ரைட். இப்போ நீங்கள் அட்வான்ஸாக படிக்கிறீங்க, அது எப்படியாவது மொல்ல வரும். இது கொஞ்சம் நானே சொல்கிறேன், இது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இது செய்ய உங்களுக்கு பழகிடும். அதே குர்ஆன்லேயும் இது ஈக்குது, அடுத்தது அளவுக்கு இல்லை. கட்டளிட்டது மீக்குது, ஆனால் அடுத்தது அளவுக்கு இல்லை. இப்போ முழு எனக்கு நினைவிக்கிற அளவுக்கு முழு சூரா ஃபாத்தியாலையும் கட்டளிடுறது வந்து இகுதி மட்டும்தான், வேற ஒன்றும் எனக்கு நினைவு இல்லை. யாரெல்லாம் நேர்வழி காட்டு கட்டளை இல்லை, அது கெஞ்சி கேட்கு நிறைய ஈக்குது. ஆனால் அடுத்ததுகளோட கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் குறையும். ஆக்சுவலி பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அது நீங்கள் கட்டளையிடுதும் தடை செய்யறதும் தான் கொஞ்சம் தடை செய்கிறது லேசி. மிகவும் கனமில்லாததாக்கி லாவை கொண்டாங்க முடிஞ்சு. கட்டளிடுறதும் லேசி. எப்படி? 4 ஸ்டெப். ஒன்று மிகவும் கனமில்லாமல் ஆக்குறது. ரெண்டாவது என்ன செய்யறது? முதலாவது தாவை அகற்றுறது. மூணாவது வாசிக்க ஏழுமான்னு பார்க்குறேன். வாசிக்க ஏழுமெண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, முடிஞ்சு. வாசிக்க ஏலாட்டி அலிஃபோண்டு உதவி ஒன்று கொண்டாடுறேன். நாலாவது என்ன? அலிஃபுக்கு என்ன ஹரக்காத் போறேன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து வந்து ஐல தம்மாவை, இந்த அலிஃபுக்கு தம்மாவை போடுறேன். அப்படி இல்லாட்டி கசரா போடுறேன். அவ்வளோதான். ஓகேம்மா. மூணாவது ரைட். இப்போ இது ஃபபஷிர் ஹும். இதில் வந்து என்னன்னு சொன்னால், இந்த ஃபாய்க்கு தேவம்மா, இந்த ஃபா வந்து வா மாதிரி இன்னும் அப்படி வாரது. அப்போ இதை எங்களுக்கு விட்டுடேலும். ரைட்டா? என்னைக்கு இது பஷீர் ஹும்மே முட்டுடுங்க. இது வந்து சேர்ந்து வாரது. அப்போ நாங்கள் பார்க்கணும் பஷீர் என்றது கட்டளை இடுறதா இல்லையாண்டு. பஷீர் என்றது கட்டளை இடுறதா இல்லையாண்டு. பஷீர் என்றது கட்டளை இடுறதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது பார்க்கணும். நீங்கள் கட்டளை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னத்தை பார்க்கணும்? அலிஃபிக்குதா இல்லைன்னு பார்க்கணும். அலிஃப் ஒண்டிக்குதா? ஒரு அலிஃபுக்கு தம்மாவும் இல்லை, கசராவும் இல்லை, அலிஃபோட ஹம்சாவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லை, முதலாவது பார்க்கவும் மிகவும் கனம் இல்லாததாண்டு. மிகவும் கனம் இல்லாததான் அது கண்டுபிடிக்கலும். சுக்குனை வச்சு கண்டுபிடிக்கலும். அது வந்து மிகவும் கனம் இல்லாததுன்னு. அப்போ ஒன்றாவது சரி, நான் உங்களுக்கு இதை ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தரேன். இது எப்படி கொஞ்சம் கண்டுபிடிக்கலுமெண்டு 100% இல்லாட்டி உங்களுக்கு ஐடியா உண்டு எடுக்கிறதுக்கு. சரியா? ஒன்றாவது வந்து சுக்குனிக்குது. ரைட், ஓகே. இது மிகவும் கனம் இல்லாது. அப்போ ஒரு ஸ்டெப் சரி. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? தாவை அகற்றணும். தா இல்லை, தாவை அகற்றிப்பாங்க. சில நேரத்துக்கு தாவை அகற்றிப்பாங்க. மூணாவது என்ன? அலிஃபை கொண்டாடணும். அலிஃப் கொண்டிக்குதா? அலிஃப் இல்லை. அப்படி என்றால் சில நேரத்துக்கு இது 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிக்கும். பஷீர் 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிக்கும். தாவண்டி நீக்கும். தாவை வெட்டின பிறகு இதை வார்த்தை என்ன ஆகிக்கும்? வாசிக்க ஏழுமாயிக்கும். உதாரணம் நாங்கள் பார்த்தோம். எத்தனாவது உதாரணம் போன தடவை பார்த்தோம்? இங்கே 3வது உதாரணம். தால்லமீல பாருங்க. நீங்கள் தாவை வெட்டின பிறகும் அதை வாசிக்கலும். அது சொல்லி அது கட்டளையாக மாறிட்டு. ஓ, 500 தாவணி. ஓ, இது வந்து உண்மைக்குமே இது வந்து
தபஷிர் இதை மிகவும் கனமில்லாமல் ஈக்கிறதே உங்களுக்கு ஒரு உதாரணம் இது கட்டளைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிச்சம் தூரத்துக்கு. நான் சொல்லலை எல்லா நேரமும் அப்படி ஆகும் என்று குர்ஆனில் சில இடங்களில் மாறும். ஆனால் ஒரு இண்டிகேஷன், ஒரு அறிகுறி, மிகவும் கனமில்லாமல் ஆவிக்குதா அலிஃபொண்டு இல்லாட்டியும் அது கட்டளையாக ஈக்கலும். இப்போ நீங்கள் இந்த கட்டளை படிக்கிற சுட்டி நாங்கள் இதை கட்டளையாக எடுப்போம். சரியா? அப்போ பஷீர்ன்ற என்ன அர்த்தம்? பஷரான்னு சொல்கிறேன், நன்மாராயம் கொடுக்கிறது. பஷாரத் சொல்கிறேன்னு சொல்கிறேன், நன்மாராயம் சொல்கிறது. அப்போ இது கட்டளைன்ற எப்படி மாதிரி? கட்டளை எப்படி மாதிரி? லா இல்லை வானம் என்று சொல்கிறீங்க, நீங்கள் செய்யுங்க என்று சொல்கிறீங்க. நன்மாராயம் கூறுங்க, நன்மாராயம் கூறுங்க. பஷீர் என்று நன்மாராயம் கூறுங்க. பஷீர் என்று சொல்லேலும் சுட்டி உதவியாளர் தேவையா? சொல்லேலும் தேவையில்லை. அது அலிஃப் வந்து இல்லை, உதவியாளர் தேவையில்லா சொல்லி தான் அலிஃப் வந்து இல்லை. விளங்கிச்சாம்மா? அப்போ நன்மாராயம் கூறுங்க அர்த்தத்தை பார்க்குறேன்னா நன்மாராயம் கூறுங்க. இதுக்குள்ள இருக்கிற அந்தையா அந்துமா அந்தும்மா அந்தி அந்துமா அந்துன்னு இது ஆறில் யார் ஈக்கிறீங்களா? அந்த தான் ஈக்கிறாரு. ஏண்டா நான் நூனொன்று வந்தில்லை, நூனோ வாவு வந்தில்லை. என்ன நூனை வெட்டினாலும் வாவு வேலை விளங்கும், வாவொன்னும் இல்லை. அப்போ இதில் யார் ஈக்கிறே? அந்த தான் ஈக்கிறேன். இப்போ தன்சுரீனையில் யாவொண்டிக்கும் அது யாவும் இல்லை, நூனொண்டிக்கும் வாவொண்டிக்கும் அது வாவும் இல்லை. அப்போ இதுக்குள்ள யார் ஈக்கிறே? அந்த ஈக்கிறே. அப்போ நீ நன்மாராயம் கூறு, நீ நன்மாராயம் கூறு. யாருக்கு? அவர்களுக்கு. நீங்க நன்மாராயம் சொல்லுங்க அவங்களுக்கு. சரிதானே? பெருசாக யோசிக்கதே இல்லை. நான் ஒன்று சொல்லித்தேன், இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். சரி, இன்னொன்று பார்ப்போம். இன்றைக்கு இது படிச்சு கொண்டு இதுக்கு நாளைக்கு இல்லைம்மா, இதை நான் படிக்க இல்லை. நான் இதில் கொஸ்டனை நீங்கள் செய்யுங்க. கொஸ்டனை செஞ்சுட்டு உங்களுக்கு விளங்காத எல்லாத்தையும் நான் செய்வேன். நான் ஒன்றுமேனா நாளைக்கு முதல்ல இதை ஸ்டார்ட் ஆக்குவேன். நான் எல்லாத்தையும் நாளைக்கு வந்து நீங்கள் எல்லாம் கொஸ்டனையும் முடிச்சிக்கணும். அதெல்லாம் நான் படித்து தருவேன். ஓகே, இதை 4வது செய்யுங்க. ஒன்றுமேனா எனக்கு இதிலே ஸ்டார்ட் ஆகிடும். கொஸ்டின் செய்கிறது இதிலே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நாங்கள் அதை நாளைக்கு மசூரா பண்ணோம். ஓகே, 4வது இதை தனியாக செய்ய. இதே நான் சொல்லித்தரேன். சரியா? முதலாவது என்ன செய்யணும்டா, இதை வாசிக்க பார்க்க. வஸ்குர் ரப்பக. சரியாம்மா? என்னண்டா இந்த அலிஃபிக்கு தானே, இந்த அம்ச இல்லாமல் வார அலிஃபிக்கு தானே இதை நாங்கள் வாசிக்க போகல, குர்ஆன் வாசிக்க போகல, வாசிக்க தேவையில்லை. இது அலிஃபுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்தவர் தானே, இவருக்கு சீவன் இல்லை, இவர் சப்போர்ட்டுக்கு வந்தவர். வாவிந்தா இவருக்கு இதை சப்போர்ட்டுக்கு வந்தவரை வாசிக்க தேவையில்லை. ஆனால் ஹம்சாவோட இருக்கிற அலிஃபை வாசிக்கவே வேணும். அதுதான் வித்தியாசம். இதுவா இன்னும் என்ற வாருக்கு வா. அப்போ அதை நாங்கள் அங்கிட்டாக்கி தான் படிக்கணும். சரி, அப்போ என்னைக்குது இத்குர் உங்களுக்கு இதை அலிஃபுக்கு ஃபத்தஹா அலிஃபுக்கு ஒன்றும் போட்டு இல்லை. ஆனால் உங்களுக்கு பார்த்து சொல்லும் என்ன போடணும் என்று. அலிஃபுக்கு தம்ம வருமா கசர வருமா சொல்லுங்க பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன ஸ்டெப்? தம்ம வரும். மெயின் கடைசி எழுத்துக்கு முதல் எழுத்து. உஸ்குர். சரிதானே? உஸ்குர். இது என்னது? இது கட்டளையா இல்லையா? இது பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்லு கட்டளை. அதுதான் நான் சொன்னேன், அது பார்த்தா உங்களுக்கு விளங்கிடு. உஸ்குர் கட்டளைண்டா மிகவும் கனமில்லாமல் இருக்குது. 2வது வந்து சப்போர்ட் அலிஃபொண்டு இருக்குது. இதை 2 கண்டாலே இது கட்டளைன்னு விளங்கிடும். சரிதானே? உஸ்குர் ஜிக்ர் என்று நினைவுபடுத்துறே தானே. அப்போ எப்படி கட்டளை எடுத்துறே? உஸ்குர் நீங்க நினைவுபடுத்துங்க. யார? ரப்பக்க, உங்களுடைய ரப்ப. இது வந்து கட்டளை. நீங்க நினைவைங்க, நீங்க ஞாபகப்படுத்துங்க உங்களோட ரப்ப. அதுதான் உஸ்குர் ரப்பக்க. ரைட் தானே? இன்னும் ஒன்று செய்யணுமா இல்லாட்டி நீங்கள் தனியாக செய்கிறீங்களா? பேலன்ஸை ட்ரை பண்ணுறீங்களா? ஒன்று செய்வோமா? ரைட். ஓகே, இது உங்களுக்கு தனியாக செய்ய சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாகும். அப்படி என்று சொன்னால் நான் நாளைக்கு வந்து இதை ஃபுல்லாகவே உங்களுக்கு செய்ய மேலும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு நம்ம ஃபுல்லாக உங்களோட செஞ்சேன்னா எனக்கு கொஞ்சம் விளங்கும். அப்புறம் எனக்கு அப்போ நான் என்ன செய்கிறேன், இதை வந்து நாளைக்கு நான் உங்களோட ஃபுல்லாகவே இது எல்லாத்தையும் செய்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ மூளைக்கு சரியா கொஞ்சம் இல்லை நீ உங்களுக்கு இல்ல உங்களுக்கு வந்து இது விளங்கிட்டு தானே, கட்டளை இடுறது விளங்கிட்டு தானே, அது விளங்கி தடை செய்யறது விளங்கிட்டு தானே. ரைட். ஓகே, அப்ப இப்படி செய்யுங்க. இந்த வீடியோவை நான் இன்னொரு தடவை பாருங்க. இன்னொரு தடவை வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு இந்த அசைன்மெண்ட்டை ஃபுல்லாவே நாங்க செய்வோம். அப்ப சரி தானே? ரைட். ஓகே, அப்ப
இது வந்து நான் மரம் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் குர்ஆனில் உங்களுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறே, இந்த வார்த்தை ஒன்று வந்தால் கட்டளைன்னு கண்டுபிடிக்கிறே எங்களுக்கு சரியான லேசி. ஏன் தெரியுமா, நீங்கள் எப்படி குர்ஆனை படிக்க போகிறீங்க, நீங்கள் அர்த்தத்தை பார்த்து தான் படிக்க போகிறீங்க. அர்த்தத்தில் பார்த்தா உங்களுக்கு தமிழில் பார்த்தா விளங்குமா, கட்டளையா இல்லைன்னு விளங்குமா? தமிழில் பார்த்தாலும் விளங்காதா? ஒரு தமிழ்லிக்கு தின்னுங்க அது விளங்காதா? அது விளங்கும் தானே. தமிழில் கட்டளைன்னு விளங்கிச்சேன்டா அப்போ அரபை பைத்து பாருங்க, அது மிகவும் கனமில்லாமல் இருக்குதா, அலிஃபொண்டி இருக்குதா, இந்த இதை நாங்கள் பார்த்த அடையாளங்கள் இருக்குதா, அப்போ அதுதான் அதை கட்டளைன்றது. அப்படித்தான் நாங்கள் படிக்க போகிறோம். அது சுற்றி உங்களுக்கு இதை இப்போ விளங்கினதே போதும். தமிழ் அர்த்தத்தை பார்க்க சொல்றீங்க, தமிழ் அர்த்தத்தை பார்த்து இப்போ இல்லை நான் உங்களுக்கு சொல்லி தரோம் எப்படி பார்க்குறேன். அது சொல்லி பயப்படுவாங்க. நாங்கள் குர்ஆனை படிக்கிறோமா விளங்குறதுக்கு. அப்போ குர்ஆனை விளங்க தானே படிக்கிறோம். நாங்கள் வந்து அரபை எழுத போகிறோம் இல்லை, நாங்கள் இப்போ எழுத போகிறோம் இல்லை குர்ஆனை. அப்போ எங்களுக்கு குர்ஆனை விளங்குறதுக்கு குர்ஆனில் இருக்கிற வார்த்தையை இது கட்டளைன்றது எங்கள்கிட்ட ரூல்ஸுக்கு மெச் ஆகுறான்னு பார்க்கணும். இப்போ நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம். சில நாங்கள் நாளைக்கும் இது அசைன்மெண்ட்டை செய்வோம். இது எல்லாத்தையும் நாளை பார்ப்போம். இதை நீங்கள் ஃபுல்லாக விளங்காட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன செய்யணும், ஃபுல்லாக விளங்காட்டியும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏண்டா வந்து நாங்கள் இப்போ ஒன்று இதெல்லாம் செய்வோம். ரெண்டாவது வந்து அதை குர்ஆனை படிக்க போகல நான் அவங்களுக்கு காட்டுவேன். இது பாருங்க, இது கட்டளைன்றதா இப்படி வந்திக்குது, ஏன் இப்படி வந்திக்குது, இது எழுத்திக்குது, அந்த அலிஃப் வந்திக்குது, அதை மிகவும் கடமில்லாமல் இருக்குது. அது உங்களுக்கு விளங்கணும் வேண்டாம் போதும். அப்போ உங்களுக்கு குர்ஆனை ஓத போகல அது கட்டளை இல்லைன்னு விளங்கும். பெஸ்ட் உதாரணம் தான் சூரா ஃபாத்தியா. சூரா ஃபாத்தியால இஹ்தி என்று இருக்குது. எப்படி இருக்குது, இஹ்தி என்று இருக்குது. இஹ்தியில் என்ன வந்திக்குது, அலிஃப் வந்திக்குது, சப்போர்ட் அலிஃப். இந்த சப்போர்ட் அலிஃப் வந்து அலிஃபுக்கு என்ன வந்திக்குது, கசரா வந்திக்குது, இஹ்தி. அப்போ இது கட்டளை, இது கட்டளை இஹ்தி. சரியா? அப்போ ஹதா எஹ்தி, அதா எஹ்தி தான் சரியான வார்த்தை. அப்போ அதை கடைசி எழுத்து ஏன் தாருக்கு தீ வந்திக்குதுன்னு சொன்னால் அதை யா இல்லாமல் போகுது. மிகவும் கனமில்லாமல் கூட அது யா இல்லாமல் போகும். அப்போ உங்களுக்கு இஹ்தி என்றது ஒரு கட்டளைன்னு விளங்கினா போதும். அப்போ இஹ்தி என்றால் வழிகாட்டு. இதுதான் கட்டளை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெஞ்சிரு, யா அல்லாஹ் வழிகாட்டு. யாருக்கு அது இஹ்திக்குள்ளே ஈக்கிற யார், அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு யார் ஈக்கிறே இஹ்திக்குள்ள, இஹ்தி. அதில் நூன் வந்தில்லை, வாவ் வந்தில்லை, யா வந்தில்லை, அந்த ஈக்கிறே. அப்போ நாங்கள் சொல்கிறோம் நீ வழிகாட்டு. யார் அதை நீ, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அல்லாஹ் நீ எங்களுக்கு நீ வழிகாட்டு. இஹ்தி நா எங்களுக்கு, நீ எங்களுக்கு வழிகாட்டு. அது விளங்கினா சரி. இப்போ நீங்கள் இஹ்தினா எத்தனை தடவை வாசிச்சாலும் உங்களுக்கு தெரியும், இது வந்து நீங்கள் ரப்பு கிட்ட கெஞ்சிறீங்க. இஹ்தி என்றது கெஞ்சிரை, கட்டளை என்று சொன்னதுக்கு கெஞ்சிரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. இஹ்திக்குள்ள நீ என்றது இருக்குது. யால நீ வழிகாட்டு எங்களுக்கு. நாங்கள் தமிழில் சொல்ல போகல நீ எங்களுக்கு வழிகாட்டு. இஹ்தினா நான் என்ற எங்களுக்கு, இஹ்தி என்ற வழிகாட்டுறது. அது இஹ்திக்குள்ள கட்டளை சுட்டியும் அந்த என்றது இருக்குது, நீ எங்களுக்கு வழிகாட்டு. சுப்ஹானல்லாஹ். இதை சில அரபி தெரிஞ்சாங்களுக்கு கூட தெரியா. நான் ஒருத்தர் நல்ல அரபி தெரிஞ்ச ஒருத்தர் படித்த ஒருத்தர் தான், நான் அரபி படித்த ஒருத்தர், அவர் ஆகிய பண்ணுறாரு இஹ்திக்குள்ள அந்த இல்லையா. ஏன் ஆகிய பண்ணுறாரு என்று சொன்னால் அவங்களுக்கு நல்ல அரபி பேச தெரியும். இதை கிராமர் படிக்காட்டி அது தலையில் வராது. இஹ்திக்குள்ள அந்த ஈக்குது, இது அது அந்த இஹ்தி. இப்போ நான் இப்போ படித்த சொல்லி எங்களுக்கு தெரியும், கட்டளை இட போகல 6 பேருக்கு கட்டளை இடையிலும் 6 பேர் அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு. அது வெளியால விளங்காது, ஆனால் அது உள்ளுக்கு ஈக்குது. அது நாங்கள் இஹ்தின்னு சொல்ல போகல நாங்கள் ரப்பை கூப்பிடுறோம். அது அந்தன்றது உள்ளுக்கு இஹ்தி உள்ளுக்கு ஈக்குது. அது வெளியே விளங்காட்டியும் நாங்கள் அல்லாஹ்க்கு தானே சொல்கிறோம், யால நீ எங்களுக்கு வழிகாட்டு. அது நீ என்றது அந்தக்குள்ளே அது ஈக்குது, இஹ்திக்குள்ளே ஈக்குது. கட்டளையிடக்குள்ள அது 6ல் ஒன்று கட்டாயம் வரும். விளங்கிச்சா? அப்போ தான் உங்களுக்கு இது குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ காலம் இஹ்தி என்று வாசிப்பீங்க, இப்போ நீங்கள் இஹ்தி வாசிக்க போகல ரப்பு கிட்ட கெஞ்சிருங்க. ஓ 6க்குள்ளே தான் தடை செய்வீங்க. இது 6 பேர் தான் தடை, 6 வேற ஒன்றுமே இல்லை. இது 6க்குள்ளே தான் தடை செய்யறது, கட்டையில் ரெண்டுமே வரும். ரைட் தானேம்மா? அப்போ நாளைக்கு இன்ஷால்லா இதை பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். இப்போது ஒரு ஐடியா இருந்தால் சரி. அப்போ நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இன்னொரு 2 கிளாஸுக்கும் அதோடு இன்ஷால்லா முடிஞ்சு அதுக்கப்புறம் குர்ஆனுக்கு போகும் இன்ஷால்லா. அப்போ மாஷால்லாண்டு இது சரியான சந்தோஷம். இன்றைக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு, சிலபஸ் முடிஞ்சிட்டு மாஷால்லாண்டு. இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிஞ்சாங்களுக்கு கொஞ்சம் 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 என்ன செய்யுங்க, படித்து கொடுங்க. உங்களுக்கு ஏழுமானமாக படித்து கொடுங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அடுத்தவங்களுக்கு படித்து கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட தலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போடுவான். சரியா? படித்து கொடுங்க, படித்து கொடுத்துக்கொண்டே நில்லுங்க. குர்ஆனை படிச்சு கொடுக்குறேன். உங்களை சிறந்தவர் குர்ஆனை படித்து கொடுக்குறவர். படிக்கிறவர் மட்டும் இல்லை, நான் படித்தாச்சு எனக்கு குர்ஆன் விளங்குது, பறவை விளங்குது, இல்லை படித்து கொடுக்குறேன். செய்வோம் இன்ஷால்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு முழு உம்மத்துக்கும் வெற்றி வைக்கக்கூடிய பாக்கியம் தரணும்.
சுபானல்லாஹி வ பிஹம்திஹி சுபானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.